இப்போ நம்ம மூமெண்ட்ஸ் இன் ஹியூமன் பாடி பார்க்குறோம். ஓகேவா? ஹியூமன்ஸ் கேன் மூவ் சம் பார்ட்ஸ் ஆஃப் their பாடி இன் டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸ். However, some body parts can be moved only in one direction. Our body is made up of a framework of bones called skeleton, which helps in the movement of the body. அதாவது ஹியூமன் பாடியில் இருக்கக்கூடிய அந்த பார்ட்ஸை பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைரக்ஷனில் வந்து மூவ் ஆகக்கூடியது. பட் ஒரு சில பார்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒன் டைரக்ஷனில் மட்டும்தான் மூவ் ஆகும். தென் ஹியூமன் பாடி அப்படின்றது ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு கொடுக்கக்கூடியது. ஹியூமன் பாடிக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க்கு கொடுக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா போன்ஸ் அல்லது ஸ்கெல்டன் அப்படிங்கிறது தான். அதாவது போன்ஸாலான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஸ்கெல்டன் அப்படிங்கிறோம். இந்த ஸ்கெல்டன் அல்லது அந்த போன்ஸாலான அந்த ஃப்ரேம் ஒர்க்கு தான் வந்து ஒர்க்கால் ஆனது தான் நம்மளுடைய ஹியூமன் பாடி அப்படின்றது. இதன் மூலமாக தான் நம்ம ஹியூமன் பாடி நிகழக்கூடிய அந்த மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நிகழுது. இதில் சம் ஆஃப் த மூமெண்ட்ஸ் இன் பாடி பார்ட்ஸ் ஆஃப் ஹியூமன் பாடியில் நிகழக்கூடிய சம் மூமெண்ட்ஸை பற்றி நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா மூமெண்ட் ஆஃப் ஐலிட்ஸ், மூமெண்ட் ஆஃப் ஹார்ட் மசில்ஸ், மூமெண்ட் ஆஃப் டீத் அண்ட் ஜா, மூமெண்ட் ஆஃப் ஆர்ம்ஸ் அண்ட் லெக்ஸ், மூமெண்ட் ஆஃப் ஹெட், மூமெண்ட்ஸ் ஆஃப் நெக். ஓகேவா? இது எல்லாமே வந்து ஹியூமன் பாடியினுடைய அந்த பார்ட்ஸில் நிகழக்கூடிய மூமெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு மூமெண்ட்ஸ் ஆஃப் சம் ஆர்கன்ஸ் happens because of the combined action of bones and muscles. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா போன்ஸ் அண்டு மசில்ஸினுடைய அந்த கம்பைன்டு ஆக்ஷன் மூலமாக தான், அந்த செயல்களின் மூலமாக தான் வந்து மூமெண்ட் அப்படிங்கிறது நிகழுது. In such cases, movement is possible along a point where two or more bones meet. ஓகேங்களா? இது மாதிரி இந்த மூமெண்ட் நிகழும் பொழுது போன்ஸு 2 or more போன்ஸ் வந்து மீட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்டில் தான் வந்து அந்த மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நிகழுது. ஓகேங்களா? இந்த மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது 2 or more போன்ஸ் மீட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்டில் தான் வந்து மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நிகழுது. அடுத்து டூ யூ நோ பாருங்கள். சீட்டா கேன் ரன் 76 km/h. சீட்டாக் அப்படிங்கிறது 1 ஹவருக்கு வந்து 76 கிலோமீட்டர் வந்து ரன் பண்ணக்கூடியது. அடுத்தது ஹிப்போபோட்டமஸ் கேன் ரன் ஃபாஸ்டர் தென் அ மேன். மனிதனை விட வேகமாக ஓடக்கூடியது இந்த ஹிப்போபோட்டமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நீர் யானை. காக்ரோச் இஸ் த ஃபாஸ்டஸ்ட் அனிமல் வித் 6 legs கவரிங் a meter per second. அதாவது ஒரு செகண்டுக்கு வந்து 1 மீட்டர் வந்து அந்த 6 legs இருக்கக்கூடிய அந்த காக்ரோச் வந்து ஓடுமா. அந்தளவுக்கு ஃபாஸ்டஸ்ட் அனிமல் வந்து காக்ரோச். நெக்ஸ்ட்டு த ஃபாஸ்டஸ்ட் மேமல், பாலூட்டி, வேகமாக ஓடக்கூடிய மேமல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா த டால்ஃபின் கேன் ஸ்விம் அப் டு 35 miles/h. 1 ஹவருக்கு வந்து 35 miles வந்து அது ஸ்விம் பண்ணக்கூடியது. எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டால்ஃபின் அப்படிங்கிறது. ஓகேவா? இது வந்து ஒரு மேமல், பாலூட்டி இனத்தை சேர்ந்தது மேமல் அப்படின்னா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட்டு. அந்த மூமெண்ட்லேயே வந்து டைப்ஸ் என்னென்னு பாருங்கள். when we talk about locomotion and movement, there are 3 types of movement. நம்ம வந்து locomotion and மூமெண்ட்டை பற்றி பேசுகிறப்ப 3 types of movement இருக்குது. அது என்னென்ன அப்படின்னா அமீபாய்டு மூமெண்ட், சிலியரி மூமெண்ட், மஸ்குலர் மூமெண்ட். ஸோ இப்போ அமீபாய்டு மூமெண்ட் அப்படின்னா என்ன? இட் இஸ் brought about by pseudopodia which are appendages which move with movement of protoplasm within a cell. இந்த அமீபாய்டு மூமெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சூடோபோடியான்னு சொல்லக்கூடிய அப்பெண்டேஜஸ், அந்த இணையுறுப்பு மூலமாக நிகழக்கூடியது தான் வந்து இந்த அமீபாய்டு மூமெண்ட் அப்படிங்கிறது. இதில் அந்த செல்லில் இருக்கக்கூடிய அந்த புரோட்டோபிளாசம் மூவ் ஆகும் பொழுது டோட்டல் மூமெண்ட்டும் நிகழுது. நெக்ஸ்ட்டு சிலியரி மூமெண்ட். திஸ் மூமெண்ட் இஸ் brought about by appendages called as cilia which are the hair-like extension of the epithelium. இந்த மூமெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த சிலியான்னு சொல்லக்கூடிய இணையுறுப்பு மூலமாக, இந்த சிலியான்றது ஹேர் லைக் இருக்கக்கூடிய, அதாவது சின்ன ஹேர் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு தான் வந்து சிலியா அப்படிங்கிறது. இதன் மூலமாக நிகழக்கூடிய மூமெண்ட் தான் வந்து சிலியரி மூமெண்ட் அப்படிங்கிறது. போத் தி
these kinds of movement are seen with the cells of the lymphatic system. lymphatic system அப்படிங்கிறத வந்து தமிழில் நிணநீர் மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நிணநீர் மண்டலத்தில் இருக்கக்கூடிய செல்களில் தான் வந்து இந்த போத் டைப்பு, தட் மீன்ஸ் அமிபாய்டு மூமெண்ட்டு, சிலியாரி மூமெண்ட், இது ரெண்டுமே வந்து இந்த செல்களில் தான் நிகழும். இந்த லிம்பாட்டிக் சிஸ்டம் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய செல்களில் தான் இந்த 2 டைப்ஸ் ஆஃப் மூமெண்ட்டும் வந்து நிகழக்கூடியது. தென் மஸ்குலர் மூமெண்ட், இட் இஸ் அ மோர் காம்ப்ளெக்ஸ் மூமெண்ட் which is brought about by the musculoskeletal system. This type of movement is seen in the higher vertebrate. அதாவது மோர் காம்ப்ளெக்ஸ், பெரிய வகையாக நிகழக்கூடிய மூமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மஸ்குலர் மூமெண்ட்டு தான். இது வந்து மஸ்குலோஸ்கெலட்டல் சிஸ்டத்தில் நிகழக்கூடிய மூமெண்ட்டு. அது என்ன அப்படின்னா சொல்லலாம் அப்படின்னா எலும்பு தசை மண்டலம் அப்படின்னு சொல்லலாம். இந்த எலும்பு தசை மண்டலத்தில் நிகழக்கூடிய மூமெண்ட் தான் வந்து மஸ்குலர் மூமெண்ட் அப்படிங்கிறது. இதுதான் வந்து ஹையர் வெர்டிப்ரே அப்படின்னா அந்த உயர் வகை முதுகெலும்பிகள் இருக்கு இல்லையா, வெர்டிப்ரே அப்படின்னா முதுகெலும்புடையவைகள், அந்த உயர் வகை முதுகெலும்பிகளில் நிகழக்கூடிய மூமெண்ட் வந்து இந்த மஸ்குலர் மூமெண்ட் தான். டு அண்டர்ஸ்டாண்ட் மோர் அபவுட் த மூமெண்ட்ஸ் brought about by the musculoskeletal system, we need to understand the joint, skeleton and types of muscles. அதாவது இந்த மஸ்குலோஸ்கெலட்டல் சிஸ்டத்தில் நிகழக்கூடிய அந்த மூமெண்ட்டை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி இந்த ஜாயிண்ட்ஸு, ஸ்கெல்டன் அண்ட் டைப்ஸ் ஆஃப் மசில்ஸை பற்றி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஜாயிண்ட். ஸோ இப்போ அதில் ஒன் பை ஒன்னாக பார்க்குறோம். அதில் வந்து ஜாயிண்ட் பாருங்கள். ஓகேம்மா, இப்போ ஜாயிண்ட்ஸ் பற்றி பார்க்குறோம். The point at which 2 separate bones meet is called a joint. Depending on the types of movement, the allow joint can be of 3 types: fixed, slightly movable and movable joints. அதாவது இந்த ஜாயிண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா 2 செப்பரேட் போன்ஸ் வந்து மீட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட்டை தான் வந்து ஜாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? அதனுடைய அந்த ஜாயிண்டில் நிகழக்கூடிய அந்த மூமெண்ட்டை பொறுத்து ஜாயிண்ட்டை வந்து 3 டைப்ஸ் ஆஃப் கிளாஸிஃபை பண்ணுறாங்க. அது வந்து ஃபிக்ஸ்டு, ஸ்லைட்லி மூவபிள், அடுத்து மூவபிள் ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் இருக்குது. அதில் ஒன் பை ஒன்னாக பார்க்குறோம். இப்போ ஃபிக்ஸ்டு ஆர் இம்மூவபிள் ஜாயிண்ட்ஸ், ஃபிக்ஸ்டு அப்படிங்கிறத வந்து இம்மூவபிள் ஜாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது நகராத, அசையாத ஜாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். In this type of joint, no movement is possible between the 2 bones. அதாவது 2 bones மீட் பண்ணக்கூடிய இடத்த தானே ஜாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஜாயிண்டில் பார்த்தீங்கன்னா அந்த 2 போன்ஸுக்கு இடையில வந்து மூமெண்ட்ஸ் இருக்காது, எந்த ஒரு மூமெண்ட்டும் இருக்காது. The structures between the bones of the skull box are example of immovable joint. அதாவது ஸ்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மண்டை ஓடு இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய எலும்புகள் வந்து ஜாயிண்டாக இருக்கும். ஸோ அந்த ஜாயிண்டில் வந்து எந்த ஒரு மூமெண்ட்ஸும் இருக்காது அந்த ஸ்ட்ரக்சரில். ஸோ அதுதான் வந்து எக்ஸாம்பிள், இந்த இம்மூவபிள் ஜாயிண்ட்டுக்கு வந்து எக்ஸாம்பிள். ஸ்கல் பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஜாயிண்ட்டு தான் வந்து ஃபிக்ஸ்டு ஆர் இம்மூவபிள் ஜாயிண்ட்டுக்கான எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட்டு ஸ்லைட்லி மூவபிள் ஜாயிண்ட்டு. இது வந்து ஸ்லைட்லி அப்படின்னாவே நமக்கு என்ன தெரியுது, கொஞ்சம் அப்படின்னு அர்த்தம். ஸோ கொஞ்சம் லைட்டாக மூவ் ஆகக்கூடிய ஜாயிண்ட்டு. ஹியர் ஒன்லி வெரி லிட்டில், அதாவது பார்ஷியல் மூமெண்ட் அக்கர்ஸ் பிட்வீன் த 2 போன்ஸ். அந்த 2 போன்ஸுக்கு இடையில பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் லிட்டில் அமௌண்ட் ஆஃப் மூமெண்ட் வந்து நிகழும். த ஜாயிண்ட் பிட்வீன் a rib and the breast bone or between the vertebrae is the example for slightly movable joint. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம் ஸ்லைட்லி மூவபிள் ஜாயிண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரிப்ஸ் அண்ட் பிரெஸ்ட் போனு. ரிப்ஸ் மீன்ஸ் விலா எலும்புக்கும், பிரெஸ்ட் போன் அப்படிங்கிறது வந்து மார்பு எலும்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ஜாயிண்ட்டு, அல்லது ரிப்ஸுக்கும் வெர்டிப்ரே விலா எலும்புக்கும் முதுகெலும்புக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த ஜாயிண்ட்டு, அதுதான் வந்து ஸ்லைட்லி மூவபிள் ஜாயிண்ட்டுக்கு எக்ஸாம்பிள். இது கொஞ்சம் தான் வந்து அசையக்கூடியது.
Next, freely movable joint. In this type, varying degree of movements is possible between the two bones forming the joint. இந்த டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது அந்த மூமெண்ட்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக நிகழக்கூடியது. ரெண்டு போன்ஸ் மீட் பண்ணி தானே ஜாயிண்ட் அப்படிங்கிறத உருவாக்குது. ஸோ தெர் ஆர் 6 மேஜர் டைப் ஆஃப் மூவபிள் ஜாயிண்ட்ஸ். இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ரீலி மூவபிள் ஜாயிண்ட்ஸ்லேயே வந்து ஒரு 6 டைப்ஸ் வந்து மேஜராக இருக்குது. அதுதான் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அது வந்து இந்த டேபிளர் காலம் 19.2ல் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பால் அண்ட் ஜாக்கெட், ஹிஞ்ச் ஜாயிண்ட், பிவோட், கோண்டிலாய்ட், கிளைடிங், சேட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 6 டைப் ஆஃப் ஜாயிண்ட்ஸும் அது எங்கெல்லாம் இருக்குது, அந்த பிளேசஸ், அந்த எக்ஸாம்பிள்ஸு, அதுக்கான டிஸ்கிரிப்ஷன், அடுத்தது மொபிலிட்டி, அதை இந்த டேப்லெட் காலத்தில் கொடுத்துருக்காங்க. அதை நான் கொஞ்சம் விரிவாக